வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம், இலங்கையில் உணவுப் பொருட்கள் தொடர்பான அரசின் அறிவிப்பு. அடுத்த 2 மாதங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். மத்திய கிழக்கின் நிலைமையை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும் தடைகளை நீக்குவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பண்டிகை காலத்திலும் அந்த 2 மாதங்களிலும் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். எனினும் உலக சந்தையில் ஏற்படும் விலை அதிகரிப்பை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் அதனை தடுக்க எங்களால் முடியாது. மேலும் ஏப்ரல் மாத இறுதி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரிபொருளை வழங்க அரசாங்கத்தால் முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் தற்போதைய போர் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் உணவு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நிர்வகிப்பதற்காக உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.